எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு கட்டத்தில், அதாவது ஒரு வழியாக நமக்கு எலெக்ஷன் சொல்லி எலெக்ஷன் முடிஞ்சு அப்புறம் ரிசல்ட்டுன்னு சொல்லி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் 7 கட்டங்களாக பிரித்து இந்தியா முழுவதும் எல்லா பகுதிகளிலும் அந்த எலெக்ஷன் என்பது நடந்து முடிஞ்சு நமக்கு ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நேற்று காலையில், அதாவது செவ்வாய்க்கிழமை நமக்கு 4ஆம் தேதி காலையில் அதோடைய கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பரபரப்பாக எல்லா ஸ்டேட்லேயும் உள்ள எலெக்ஷன் எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட் பார்த்தோம். அது ஒரு வழியாக நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எலெக்ஷனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதில் என்ன நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்குது, இந்த 10 ஆண்டில் நடக்காத ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, மக்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த கட்சியின் மீது ஒரு அதிருப்தியை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நிறையா அதில் தெரிய வருது. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போன லோக்சபா எலெக்ஷன், இந்த எலெக்ஷனுக்கு முந்தைய எலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிஜேபி போதுமான வாக்குகளை, அதாவது போதுமான இடங்களை பிஜேபியே என்ன பெற்றிருந்தது, தனித்து பெற்றிருந்தது. அதுபோக ஒருவேளை நாம் அப்படி தனித்து பெற முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே எல்லா கட்சியும் என்ன பண்ணுறாங்க, கூட்டணி என்பது அமைத்து கொள்கிறாங்க. ஏன்னா கூட்டணி வேணும், ஜெயிச்சதுக்கப்புறம் போய் நம்ம அவங்ககிட்ட பேசுகிறது, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னார் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம பேசுகிறது அப்படிங்கிறது நமக்கு அந்த நேரத்தில் அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் பேசுவாங்க, அதாவது குதிரை பேரம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தன் பக்கம் அவங்களும் இன்னொருத்தங்களும் அவங்கள இழுக்க முற்படுவாங்க. நாமளும் போய் அந்த நேரத்தில் நம்ம பக்கம் கூப்பிடும்போது அவங்கள யார் பக்கம் போகிறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை ஏற்படும் போது அது பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் எந்தெந்த கட்சி எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கு, இவங்களுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, இதையெல்லாம் தெரிஞ்சு இவங்களுக்கு இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணி நீங்கள் என்னோட கூட்டணி வச்சுக்கோங்க, நீங்கள் ஜெயிச்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க, அந்த கூட்டணி என்பது அமைக்கப்பட்டு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை என்பது நிலவி, நான் உங்களுக்கு இந்த பதவி தரேன், ஒரு முக்கியமான போஸ்டில் முக்கியமான அமைச்சரவையில் உங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு தரேன் அப்படிலாம் பேசி சம் டீலிங் எல்லாம் நடந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டணி என்பது முன்கூட்டியே ஏற்படுத்தி கொள்கிறாங்க. ஸோ இப்படி தான் நமக்கு இந்த முறையும் நடந்திருக்கு. இதில் நம்ம தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம்கே யார் கூடயும் கூட்டணி சேரலை, அவங்க தனித்து நான் நிற்கிறேன் அப்படின்னு நின்னாங்க. அதே டிஎம்கே பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸோட ஒன்றிணைந்து அவங்க என்ன பண்ணாங்க, இந்த எலெக்ஷனில் நின்னாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் அவங்களும் நம்ம வழக்கமாக அவங்க யார் கூடயும் கூட்டணி சேர்றதில்ல, இந்த டைம் என்ன பண்ணாங்க, அவங்க தனித்து நின்னாங்க. அதுபோக நம்ம தேமுதிக இதர கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணாங்க, நம்ம சரத்குமாரோடைய கட்சியெல்லாம் அவர் கட்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் போய் பிஜேபியில் இணைஞ்சார். தேமுதிக பிஜேபியோட இணைஞ்சு சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம பாமக பிஜேபி கூட இணைஞ்சு சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு கூட்டணி கட்சியாக இந்த எலெக்ஷனில் நின்னாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே வரல. அதாவது தமிழகம் புதுச்சேரி ரெண்டுமே சேர்த்து தமிழ்நாட்டில் முழுக்க மக்கள் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேவுக்கு இந்த முறை வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பெரிய ஒரு இடத்துல கூட நமக்கு சொல்கிற மாதிரி 40-40ங்கிறது பார்த்திங்கன்னா 39 இடத்துல வந்திருக்காங்கன்னா மற்ற எந்த இடத்துலையுமே பிற கட்சிகள் வரல அப்படிங்கிறது. அப்போ தமிழ்நாட்டிலையும் கூட மக்கள் ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிற ஏடிஎம்கே மேலே இவ்வளோ ஒரு அதிருப்தியோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கட்சியில் ஒரு தலைமை இல்லைங்கிறத பற்றி நம்ம நேற்று ஒரு வீடியோவில் கூட போட்டோம், அதை பார்த்தோம். சரியான தலைமை இல்லை, தலைமை இருக்குது, ஆனால் மக்களுக்கு பிடித்த, மக்கள் எதிர்பார்த்த ஒரு ஆளுமையான ஒரு நபர் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. அதே டிஎம்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிஎம்கே நம்ம என்ன சொல்லுவாங்க, அது ஒரு குடும்ப கட்சி, அது ஒரு அடுத்தடுத்து வாரிசுகள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த கட்சி அடுத்தடுத்த வாரிசு மட்டும்தான் அங்கே முக்கியமான பொறுப்பெல்லாம் இருப்பாங்க. அவங்க தான் சிஎம், இப்போ துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் ஆகிறாரு, அடுத்து அவர் சிஎம் ஆவார். இப்போ சிஎம்மாக இருக்கிறவர் கருணாநிதியினுடைய அவருடைய பையன். அப்போது அவங்க குடும்ப அரசியலை முன்னெடுத்து நடத்துகிறாங்க
அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் ஒரு வகையில் யோசிச்சோம் அப்படின்னா அந்த கட்சி நமக்கு இன்னும் அது கட்டுப்பாடாக அந்த கட்சி வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு புரிதல் தான் இந்த எலெக்ஷன் நமக்கு தெரியுது. ஒரு சைடு இபிஎஸும் ஒரு சைடு ஓபிஎஸும் அவங்களுக்குள்ள நிறைய சலசலப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. ஜெயலலிதா அவங்க காலம் ஆகும்போது ஓபிஎஸ் வந்து டெம்பரரி சிஎம்மாக இருந்தார். அப்புறம் இபிஎஸ் வந்தார். இபிஎஸ் சிஎம்மை விட்டு நான் அந்த போஸ்டிங்கை விட்டு கொடுத்து போக மாட்டேன், ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லி அவரே நின்னார். அது இவங்களாம் வந்து இவர்களுடைய இம்ப்ரெஷனில் இவர்களுடைய ஆளுமையில் அந்த அந்த ஓபிஎஸும் சரி இபிஎஸும் சரி திரு ஓபிஎஸும் சரி திரு இபிஎஸும் சரி இவங்களுடைய ஆளுமையில் மக்களை எதிர்கொண்டு மக்கள் இவங்களை வந்து இவங்களுடைய ஆளுமையில் இம்ப்ரெஸ் ஆகி அவங்க ஆட்சிக்கு வரல. ஜெயலலிதா என்பவர்கள் இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது இறந்துட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு சிஎம் வந்தே ஆகணும். இவங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டது ஃபஸ்ட்டு ஓபிஎஸ், அப்புறம் இபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்படி தான் இருந்திருக்கு. அப்புறம் அடுத்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் ஆனாங்க. நம்ம டிஎம்கே வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக இவங்க வந்து எதிர்கட்சியாக வந்தாங்க. அதில் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு யாருக்கு? எதிர்கட்சி தலைவர், அதாவது எதிர்கட்சி அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அதில் யார் வந்து இப்போது முக்கியமான நபரும் ஒருத்தர் வந்தாகணுமே, இவர் தான் எதிர்கட்சியினுடைய தலைமை அப்படின்னு வந்தாகுமே, அது இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா யார் வர போகிறாங்க சலசலப்பெல்லாம் ஆகி அப்புறம் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்து அந்த முக்கிய பொறுப்பில் இப்போ வந்து இபிஎஸ் தான் இருக்கிறாரு. ஓபிஎஸ் அவர் வெளியே போய் நிறையா குழப்பங்கள் இருக்கிறதுனால அப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு இல்லை. இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு நாம் தேவையில்லாமல் வந்து ஏன் சஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப ஓட் போலிங் வந்து ஒரு செட்பேக் ஆகிருக்கு. அவங்க பின்னடைவில் போயிருக்கிறாங்க. இப்போது டிஎம்கே மேலே நிறையா வந்து இந்த மாதிரியான ஒரு இது இருந்தாலும் குடும்ப அரசியல் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தாலும் ஒரு கருத்து இருந்தாலும் ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை அவர்களுக்கு பெருவாரியாக செலுத்தியிருக்கிறாங்க. அப்போது தமிழகத்தினுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது. இப்படி பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியோடு சேர்த்து 292 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற்றிருக்கு அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது. நான் சொல்கிறது கூட்டணியோட. தனியாக போன எலெக்ஷனில் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் நமக்கு பாஜக வந்து கூட்டணி வைத்திருந்தாலும் ஆனால் கூட்டணியுடைய உதவி தேவையில்லாத அளவுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, வாக்குகளுடைய சதவீதம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா கூட்டணி இல்லாமல் அவங்க ஆட்சிக்குள்ளே போகவே முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்திருக்கு. பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் ஒன்றிணைந்து அவங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணி பேரில் தான் காங்கிரஸில் என்ன பண்ணாங்க, வந்து ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து பல கட்சிகளை இணைச்சு நின்னாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணியோடு சேர்ந்து அவங்க 234 தொகுதிகளில் அவங்க வெற்றி அடைந்திருக்கிறாங்க. இப்போ பாஜக 240 தொகுதிகளில் என்ன இருக்குது, தனித்து வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து 272 வேணுங்கும்போது அப்போது 250 260 270 272 32 எம்பிக்கள் வந்து இவங்க வெளியிருந்து என்ன பண்ணி ஆகணும், ஆதரவு பெற்றாகணும். இதே நம்ம வந்து காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 99 இடங்களில் அவங்க தனித்து அவங்களுடைய காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ சமாஜ்வாதி 39 இடத்துலையும், திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா 29 இடத்துலையும், திமுக வந்து 21 இடத்துலையும், தெலுங்கு தேசம் வந்து 16 இடத்துலையும் வந்து இருக்காங்க, அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை வந்து நமக்கு 272 பேர் ஒரு பக்கம் இருக்கணும். அவங்க தான் என்ன பண்ண முடியும், ஆட்சி அமைக்க முடியும். அப்படிங்கும்போது இப்போ என்னென்னா நமக்கு பாஜகவும் தனித்து வந்து அவங்களுடைய ஆட்சி அமைக்க முடியாது, காங்கிரஸும் என்ன பண்ண முடியாது, தனித்து அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. இந்த கூட்டணியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாஜகவோட நிதிஷ்குமார் வந்து பீகாரோடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கை கோத்திருக்காரு. அப்புறம் சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து இப்போது பாஜக கூட கை சேர்ந்து கூட்டணியில் இருக்கிறார். இதுவே நமக்கு காங்கிரஸ் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இருக்கிறாங்க, அப்புறம் மற்ற இடத்துல சில கட்சிகளாக இருக்கிறாங்க. இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னா இந்த 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 16 இடங்கள் இருக்குது. அடுத்தது நிதிஷ்குமார் நல்ல இடத்தை வைத்திருக்காரு. இந்த 2 கட்சியுமே பாஜகவோட ஒரு காலத்தில் கூட்டணியாக இருந்துட்டு போன முறையே சொல்கிறேன் கூட்டணியை விட்டு வெளியே வந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த முறையும் அவர்கள் வந்து எனக்கு கூட்டணியில் உடன்பாடு இல்லை, நான் வெளியே வரேன்னு சொன்னாங்க அப்படின்னா பாஜக என்ன பண்ண முடியாது, அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. இல்லைன்னா அவங்க நிறையா கோரிக்கைகள் வைக்கலாம்.
எனக்கு அமைச்சரவையில் ஒரு பெரும்பான்மையான ஒரு முக்கியமான ஒரு பதவி எனக்கு வேணும், முக்கியமான அமைச்சர் ரோல் எனக்கு வேணும்னு கேட்கலாம். இல்லை என்ன பண்ணலாம், நாங்கள் இந்த முறை நாங்கள் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்போம், அதாவது நாங்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கோரிக்கையை வைக்கலாம். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு வைக்கலாம். இந்த ரெண்டுமே அங்கே நடக்கலாம். இப்போ வந்து அவன் கை கோர்த்துக்கக்கூடிய 2 கட்சிகள் நல்ல வாக்குகளை வச்சிருக்கிறதுனால இப்போ நிதிஷ்குமார் கேட்கலாம், ஓகே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இப்போ பாஜக வந்து ஆட்சி அமைக்க சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் என்ன வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கலாம். இதே சந்திரபாபு நாயுடு கேட்கலாம். இதில் உடன்பாடு இல்லாமல் போச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அந்த ஆட்சி அமைக்க முடியாமல் போகலாம். அதே நம்ம வந்து காங்கிரஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தமிழக சிஎம் வந்து நல்ல ஒரு எம்பி சீட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. இப்போ இவர் என்ன பண்ணலாம், இவரும் இதை கேட்கலாம், நான் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பேங்க அப்படின்னு கேட்கலாம். இது மாதிரியான அது நம்ம காங்கிரஸோட கூட்டணி வைத்து யார் நல்ல வந்து எம்பிஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்களோ நம்ம ஸ்டாலின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி அவங்களும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை நம்ம ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறாரா, நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விரும்புகிறாரா அப்படிங்கிறது அவருடைய உடன்பாடு என்ன, அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறத அவர் சொல்லுவார். ஓகே நான் அதுக்கு எனக்கு அந்த இடத்துக்கு எனக்கு வேணும், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நான் தமிழகம் அப்படிங்கிறது என்னுடைய கோட்டை, நான் இதில் வந்து முனைந்து செயல்படத்தான் விரும்புகிறேன், எனக்கு வந்து நேஷனல் லெவலில் இருக்கக்கூடியது வேண்டாம், நான் அவங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் வந்து நமக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு நமக்கு என்ன இதில் வந்து புரிய வேண்டிய விஷயம் அப்படின்னா, இப்போ ஆட்சி வந்து காங்கிரஸும் தனித்து அமைக்க முடியாது, பிஜேபியும் ஆட்சியை தனித்து அமைக்க முடியாது. 2 பேருக்குமே அவர்களுக்கு வந்து இப்போது பிற கட்சிகளுடைய உதவி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படிங்கும்போது என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா, இவங்க சப்போர்ட்டை பெற்று ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போது போன எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி வெளியே போனாலும், அவங்க கூட்டணி வாபஸ் பண்ணுறேன், உங்களுக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டு வெளியே போனாலும் கூட அவங்க ஆட்சி கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா, எப்போ வேணால் இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து நான் என்னுடைய ஆதரவு வாங்கிக்கிறேன், ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன், நான் வாபஸ் பெறேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கினாங்கன்னா அந்த கட்சி அந்த என்ன ஆகிடும், அந்த ஆட்சி கலைஞ்சிடும். இது மாதிரியான நிலைமை இருக்கும்போது அப்போது இவர்களுடைய கருத்தையும் இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இவர்களுடைய தேவை, இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவங்க பண்ண முடியாமல் அவங்க வேறு பக்கமே வேறு ஸ்டேட்லேயே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எங்களுக்கு தேவையான எதுவுமே பண்ணலை, அதனால் நான் என்னுடைய ஆதரவு வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு வாபஸ் வாங்கிக்கலாம், அவங்க ஆட்சி கலைஞ்சிரும். இந்த ஒரு பயம் இருக்கிறதுனால ஐயோ இவங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா நம்மளுடைய ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்கிறதுனால இவர்கள் வந்து என்ன பண்ண முடியும், பயந்து நம்மளுடைய ஆட்சியை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கூட எல்லா விஷயத்திலும் இவர்களுடைய கருத்தையும் கேட்டு தான் ஒரு விஷயத்தை அவங்க செய்ய முடியும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன முறையெல்லாம் வந்து நமக்கு அவர்கள் எடுத்த முடிவு என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா பாஜகவுடைய நல்ல அவங்களுடைய அந்த எம்பிஸே வந்து போதுமான அளவு இருந்ததுனால யாரும் அவங்க ஆட்சி டச் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுனால இப்போ அவங்கள போன முறையோ அதுக்கு முறையோ நிறையா விஷயங்கள் வந்து இங்கே திணிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான கருத்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ பெரிய சுமையாக இருக்குது மக்களுக்கு. ஆனால் இந்த ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது கொண்டு வராமல் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா இந்த ஜிஎஸ்டிங்கிறது காங்கிரஸ் காலத்தில் தான் அதை பற்றிலாம் பேசினாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. அப்போது வந்து ஜிஎஸ்டி வந்து பிஜேபி எதிர்த்தது. ஆனால் இப்போ இவங்க ஜிஎஸ்டி வந்து அமுல்படுத்துகிறாங்க. இது மாதிரியான நிறையா குழப்பங்கள் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. ஸ்டேட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி, சென்ட்ரலுக்கு ஒரு ஜிஎஸ்டி, இது மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போது ஒருத்தங்க வந்து அன்றாட ஒரு மனிதன் வாழ்கிறான் அப்படின்னா பெட்ரோல் போகிறாங்க அப்படின்னா பெட்ரோல் வித் டேக்ஸோட அது பெட்ரோல் போடுறோம். நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் வித் டேக்ஸோடு தான் என்ன பண்ணுறோம், அந்த பொருளை நம்ம வந்து வாங்குகிறோம். இப்போ இதையெல்லாம் பண்ணிவிட்டு ஒருத்தன் அவனுடைய ஆண்டு வருமானத்தையும் அவன் காமிக்கணும். காமிச்சிட்டு அதுக்கு அந்த ஆண்டு வருமானத்துக்கு ஒரு லிமிட்டட் இருக்குது, 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம், 5 லட்சத்துக்கு மேலே போனால் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறை வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலையும் வருது. இப்போது இதை வந்து 10 லட்சமாக உயர்த்துறதாக சொன்னாங்க. ஒரு தனி மனிதனுடைய உச்ச வரம்பு வருமானம் அப்படிங்கிறது, வருமானத்தின் உச்ச வரம்பு என்பது 10 லட்சம் வரைக்கும் வச்சுக்கலாம்.
10 லட்சத்துக்கு மேலே போனால் அவங்க டேக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அமல்படுத்தவே இல்லை. இப்போ 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் இப்போ தான் வந்திருக்கு. மொதல் 3 லட்சமாக இருந்து இப்போ என்ன இருக்குது, 5 லட்சமாக வந்திருக்கு. இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்கிறாரு, அவர் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா அவருக்கு என்ன ஆகும், அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 12 லட்ச ரூபா வந்துடும். அப்போ 12 லட்ச ரூபாயில் அவருக்கு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிற இன்கமுக்கெல்லாம் டேக்ஸ் கட்டணும். அப்போ டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், அதுவே ஒரு பெரிய தொகை வரும். அவங்களுக்கு என்ன ஆகும், வர வேண்டிய வருமானத்தில் அவங்களுக்கு பாதிக்கப்படும். இது மாதிரியான இருக்கும்போது அப்போ எந்தெந்த துறையை சார்ந்தவங்கெல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு கல்வித்துறையில் ஒரு எஜுகேஷனில் உள்ளவங்கனால அந்த சம்பளத்தை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. இதுவே வேறு துறையில் உள்ளவங்க வந்து அங்கே கரப்ஷன் என்கிறது, லஞ்சம் புலக்கட்டம் என்கிறது என்ன ஆகும், துணிந்து அவங்க லஞ்சம் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்து இது மாதிரியான நிர்பந்தத்தினால ஏற்படும். இது மாதிரியான நிறையா ஜிஎஸ்டியில் இன்னமும் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த ஜிஎஸ்டியை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிற ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடருக்கு ஒரு மாதிரி, மேனுஃபேக்சருக்கு ஒரு மாதிரி, நீங்கள் ட்ரேடராக இருந்தால் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரியான விஷயத்தை பண்ண முடியாது. மேனுஃபேக்சர்கிட்ட நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா நீங்கள் இத்தனை நாள் அந்த பணத்தை கொடுத்துடணும், அந்த பணத்தை கொடுத்துட்டு அதாவது வாங்கின கூட்ஸுக்கான பொருளை கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த பணம் உங்களுடைய வருமானத்தில் வர வச்சு டேக்ஸ் வாங்குவோம். இது மாதிரியான நிறையா குழப்பம் இருக்கிறதுனால இப்போ பிஸ்னஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தம்பிச்சு போய் அப்படியே ஒரு 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 பயங்கரமான ஒரு பின்னடைவை சென்று எல்லா பிஸ்னஸும் குழப்பத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. இது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் தனித்து செய்த எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டையும் இதுக்கப்புறம் அவங்க பண்ண முடியாமல் அவங்க எதுனாலும் கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்பை வைத்து தான் பண்ண முடியும். அவர்களை ஒரு மாற்று கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று அதை கைவிடணும், இல்லையா அவர்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் ஒப்புதல் வாங்கி தான் பண்ணணும். அப்படிங்கிறது இது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா இப்போது ஒரு கேண்டிடேட்டை வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்தால் நமக்கு நல்லா இருக்கும், நன்மை விளையும் அப்படின்ட்டு தான் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போது அந்த கேண்டிடேட்டு அங்கே வந்து பாராளுமன்றத்துக்கு போகிறாரு, இல்லை நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு, எதுவாக இருந்தாலும் அவருக்கு அங்கே வாய்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து போன பீரியடில் பிஜேபி வந்து அவர்களே போதுமான எம்பிஸ் இருந்ததுனால கூட்டணி கட்சியினுடைய எந்த ஒரு வாய்ஸையும் அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல. அவங்க சொன்ன எந்த கருத்தையும் பெருசாக எடுத்துக்கல, ஆப்போசிட் எதிர்கட்சி சொன்னதையும் பெருசாக எடுத்துக்கல. அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அந்தந்த பகுதிக்கு வர வேண்டிய நன்மைகள் என்ன ஆகும், வராமல் போகும். இது மாதிரி நிறையா நமக்கு வந்து அச்சுறுத்தலான விஷயங்களாக இருந்துச்சு. அது மெயினாக என்னென்னா ஒரு ஸ்டேட்டினுடைய மக்கள் தொகையை வைத்து தான் இனிமேல் எம்பி சீட்டே அப்படின்னா அப்போது மக்கள் தொகை அதிகமாக உள்ள நிறையா ஸ்டேட்டுக்கு என்ன ஆயிரும், அங்கே எம்பிஸ் அதிகமாக கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு மாதிரியான சில ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து எங்கே மக்கள் தொகை குறைவாக இருக்கோ அங்கே எம்பிஸ் கம்மியாயிருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான டேக்ஸ் கட்டுறது தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்போது அதிகமான டேக்ஸை நம்ம பணத்தை வாங்கி டேக்ஸே வராத ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து நிறையா நன்மைகள் செய்ய நிறையா டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. இப்போ பீகார்லாம் போனீங்க, நீங்கள் வந்து ராஜஸ்தான்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க. நிறையா அவர்களுக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா, இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல்ஸ் இடத்துல வந்து உங்களுக்கு கரண்ட் வாங்குறதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே நிறையா கடன்கள் நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து என்ன பண்ணாங்க, ரீஸ்டார்ட் பண்ணுறதா நம்ம சொன்னாங்க. இன்னமும் இது மாதிரி வரவே இல்லை. அப்போது தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து வர மாதிரியும் இது கண்டுக்காத மாதிரியும் நிறையா வசதிகள் செய்து கொடுக்காத மாதிரியும் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கூட அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லா ஸ்டேட்லேயும் அப்புறம் வச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இங்கேருந்து எலெக்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நம்ம எலெக்ஷன் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்ற ஸ்டேட்டில் பாருங்கள் எலெக்ஷன் முடிச்சு அடுத்த 4வது நாள் ரிசல்ட் வந்துருச்சு. அப்போது எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய வளங்களை வந்து டேக்ஸாக வாங்கிட்டு வளங்கள் இல்லாத அங்கே வந்து வருமானம் வராத ஸ்டேட்டுக்கெல்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அப்போது ஒரு ஸ்டேட்டினுடைய உழைக்கக்கூடிய இந்த மக்களினுடைய வளர்ச்சி என்பது என்ன ஆகும், இதனால் பாதிக்கப்படும். அப்படிங்கிறது தான் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடந்த மக்களவைத் தேர்தலில் வந்து நம்ம பாஜக வந்து 303 தொகுதிகளில் அவங்களே வெற்றி பெற்றிருந்தாங்க. ஜனநாயக கூட்டணி கட்சி பார்த்திங்கன்னா 350 இடங்களில் என்ன பண்ணியிருந்தாங்க, மொத்தமாக வச்சுருந்தாங்க. அதாவது 303 இடத்துல பாஜகவே வென்றிருந்தது. மொத்தமாக சேர்த்து 300 கூட்டணியோடு சேர்த்து 350 இடம் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா கூட்டணியோடு சேர்ந்தே அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மொத்தமாக வந்து 292 இடங்கள் மட்டும்தான் பாஜகவுக்கு வந்திருக்கு. அப்போ எவ்வளோ தூரம் வந்து அவங்களுடைய ஓட்டு வங்கி வந்து குறைஞ்சிருக்கு.
ஓட் பேங்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்களேன். இப்போ அடுத்தது நம்ம அதே போல் கடந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 தொகுதிகளில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தது. இந்த இடம் வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா 99 இடங்களில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஸோ மொத்தமாக இந்த ஓட்டுனுடைய பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா பாஜக வந்து 36.56% ஓட்டு வந்து பெற்றிருக்கு. காங்கிரஸ் வந்து 21.19% வாக்குகளை பெற்றிருக்கு. ஸோ இப்போ வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லுது நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரபரப்பான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நம்ம தமிழக முதல்வர் கூட 5ஆம் தேதி எனக்கு வந்து நம்ம ஜூன் 4 ரிசல்ட்டு, ஜூன் 5 வந்து இப்போ டெல்லி போயிருக்காரு. இதை பற்றிலாம் வந்து டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ராகுல் காந்தி கிட்ட வந்து எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்கும்போது என்ன உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ராகுல் காந்தி சொல்கிறாரு, எங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட எல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறது, பார்ட்னர்ஸ்னால் கூட்டு கட்சிகளோட அவங்களோட எல்லாம் கலந்து பேசிச்சு என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் தான் ஆட்சி அமைப்பதாக சொல்கிறாரு. ஏற்கனவே வந்து நிதிஷ்குமார் கிட்ட அப்புறம் சந்திரபாபு நாயுடு நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் முக்கியமான அமைச்சரவையில் முக்கியமான ஒரு அமைச்சர் உங்களுக்கு ஒரு முக்கிய அமைச்சரவை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போது ஒரு சைடு நம்மளுடைய பிஜேபி என்ன சொல்கிறாங்க, நன்றி சொல்கிறாங்க மக்களுக்கு, வந்து எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீ இன்றைக்கி தான் அதோடைய ட்விஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம காத்துட்ருக்குது. ஆட்சி அமைக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு, யார் பிரதமர் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே நமக்கு என்ன ஆகும், ஒரு ரிசல்ட்டு தெரிஞ்சே தீரணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற எல்லாருக்கும் வணக்கம். Bye.